என்னன்னு தெரியல. கவியை இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசா பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் என்ட்ரன்ஸ்ல வந்து நின்றுட்டு கீழேயும் மேலேயுமா பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க அப்பா இருக்காங்களா? ம், உள்ள இருக்காங்களே. ஏன் கேக்குறீங்க? கூப்பிட்டு வரீங்களா? என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? என்னனாலும் சொல்லுங்க. நீங்க உங்க அப்பாவை மட்டும் கூப்பிட்டு வாங்களேன், கொஞ்சம் பேசணும். ஆ, சரி, கூப்பிட்டு வரேன். ம். என்னன்னு கேட்டு ஸ்டார்ட் பண்றது? ரொம்ப கன்ஃபியூஷனா வேற இருக்கு. முதல்ல அவர் வரட்டும், மனசுல தோன்றதை அப்படியே கேட்க வேண்டியதுதான் அவர்கிட்ட. யோசிச்சேன்னா பைத்தியம் தான் பிடிக்கும், யோசிச்சு யோசிச்சு. தம்பி. ஆ சார், வாங்க. சொல்லுப்பா தம்பி. கவி ஏதோ கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, அதான் வந்தேன். என்ன ஆச்சு? சார், அது வந்து ஆம், உங்க ஒய்ஃபோட பேர் என்ன சார்? இவங்க எதுக்கு அம்மாவோட பேர் கேக்குறாங்க? என் ஒய்ஃபோட நேமா? ஆ, ஆமா சார். என்ன ஆச்சுப்பா? பேர் மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அம்மா பேரு கண்மணி. கண்மணியா? அப்போ அம்மா சொன்ன சூப்பர் மார்க்கெட் இதுதான். கடவுளே, இவ்வளோ நாள் அப்போனா நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு கடையில தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோமா? தம்பி. ஆ, என்னப்பா ஆச்சு? திடீர்னு என் ஒய்ஃப் பேரை கேட்டீங்க. இப்போ இவ்வளோ அமைதியா இருக்கீங்க. அது அது வந்து சார், எங்கள் அம்மா நேற்று என்கிட்ட வந்து சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாப்பா. அவங்க ஹஸ்பண்ட் கடையில் வேலைக்கு உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அட்ரஸும் எங்கள் அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அம்மா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நான் காலையில் தான் பார்த்தேன். பார்த்தப்போ இந்த கடையோட அட்ரஸ் தான் இருந்துச்சு சார். அடடே, அப்போ எங்கள் கண்மணியோட ஃப்ரெண்டு பையனா நீ? ஆ, ஆமாம் சார். உங்கள் அம்மா பேர் சுடர், கரெக்டு தானே? ஆ, கரெக்டு தான் சார். பாருப்பா தம்பி, நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு நாளாவது உங்கள் அம்மா பேர் கேட்டிருக்கனா? உங்கள் அம்மா பேர் மட்டும் கேட்டிருந்தேன்னா எப்போவோ கண்மணியோட ஃப்ரெண்டு பையன்தான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். எவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு பாத்தியா? ஆமாம் சார். காலையில் அட்ரஸை பார்த்ததுலேருந்தே நான் அப்படியே ஷாக்லேயே இருந்தேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் உங்கள் ஒய்ஃபோட நேமே கேட்டேன். ஆஹா, சரிப்பா தம்பி. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆ, நல்லா இருக்காங்க சார். ஒரு நாள் வரணும் சார் எல்லாரும் வீட்டுக்கு. கண்டிப்பாக வரும்ப்பா தம்பி, ஒரு நாள் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வீடுலையாவது வரும். சரிங்க சார். நீங்கள் எல்லாருமும் எங்கள் வீட்டுக்கு வரணும். கண்மணி சொல்லியிருக்கா அவங்க அம்மா கிட்ட. அதனால எல்லாரும் வரணும், சரிங்களா? சரிங்க சார், வரோம். ஆஹா, சரிப்பா. நான் இப்போ இனி வேலை பார்க்குறேன். உள்ளே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆ சார், இன்னைக்கு டெலிவரி எத்தனை? இப்போதைக்கு 2 தான்ப்பா இருக்கு. இனிதான் ஆர்டர் நிறையா வரும். நான் பார்த்து சொல்கிறேன். ஆ, சரிங்க சார். அப்போ விச்சு, அதித்தும் விச்சு ஒண்ணா போனா? இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ, ஷாக்கு குறைங்க. ம், நல்லது. நீங்க நீங்க அவங்க இவங்க, அவங்க, எவங்க, யாருங்க? நேத்து இவங்க பேசுனதுக்கு நான் தான் கோச்சிக்கிட்டு போனோம். இவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க இப்போ என்னமோ. என் அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணுன்னவே சும்மா விடுறேன். இல்லாட்டின்னா ஒன்றும் பண்ண போறதில்ல. சும்மா அடிச்சு விடுவோம். எப்படி இருந்தாலும் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதான் உடனே கால் பண்றாங்களே. ஹலோ அம்மா. அதித், கரெக்டா போய் சேர்ந்தல்ல? ஆ, கரெக்டா வந்து சேர்ந்துட்டம்மா. சரி சரிப்பா, நல்லது. பாத்தியா அவரை? அம்மா, இவ்வளோ நாளாக நான் உங்கள் ஃப்ரெண்டோட சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை பார்த்துருக்கேனே. ஏய், என்னப்பா சொல்ற? நிஜமாவா? ஆமாம்மா, இன்னைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே இவர் தான் உங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு. டேய், இது என்னது? இது மரியாதை இல்லாம உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு சொல்ற? மரியாதையா அத்தை மாமான்னு சொல்லி பழகு. என்னது?
அத்தை மாமாவா? ஆமாம், அதே தின்னு கேட்டால் நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க. அந்த சொந்த விதத்தில் பார்க்கும்போது அவள் உனக்கு அத்தை முறை தான் வேணும். நீ அத்தை மாமான்னு கூப்பிட்டு பழகு. இது போல் என்ன உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொல்லாத. அது என்னமோ சரி வராது. சரியா? ஆ சரிங்கம்மா. சரிப்பா, பத்திரமா வேலை பார்த்துட்டு வா. அப்புறம் இன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து சொல்லு. ஓகேவா? வைக்கிறேன். ஆ சரிங்கம்மா. சாரும் சாரோட ஒய்ஃபும் நமக்கு அத்தை மாமாவா? அப்போ அவங்க பொண்ணு கவி நமக்கு முறை பொண்ணு. அடே எப்பா முருகா, ஒரு குத்து சாங்கு போட்டு ஆடணும் போல இருக்குடா. டேய், என்ன ஏன்டா இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்ட? கவி கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நம்ம இப்போ வெறுப்பேத்தணுமே. அன்னைக்கு சும்மா என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன நீ? நீங்க இங்க வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க, வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னல நீ. கொய்யால இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வரேன் வரேன். ஏய், என்னடி? நான் பஸ் ஸ்டாப்பில் வச்சு உன்கிட்ட பேசினதெல்லாம் உன் ஆள்கிட்ட சொல்லி நேத்திரங்கிட்ட சொல்ல வச்சிட்டேன், அப்படி தானே? பஸ் ஸ்டாப்ல இருந்து காலேஜ் வர வரைக்கும் நீ என் கூடவே தானே வந்த. ஆமாம், இதில் எந்த கேப்லையாச்சும் நான் ஃபோன் எடுத்து நீ பார்த்தியா? இல்லை. அப்புறம் என்ன இதுக்கு என் மேலே நீ சந்தேகப்படுற? ஆ ஆமாம், பின்ன எப்பவும் நம்ம இந்த டைமில் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் உன் ஆளும் அந்த கருவண்டும் இங்கே வந்து நிற்பானுங்க. ஏன் இன்னைக்கு வரல? அதான் டவுட் வந்துச்சு. வரும் வரும், உனக்கு இல்லாத டவுட் எல்லாம் வரும். தோ வராங்க பாரு நீ கேட்ட ஆளு. வாடி வா. ஹாய் சக்கரக்குட்டி. ஹாய் வருண். என்ன வருண், எனக்கெல்லாம் ஹாய் சொல்ல மாட்டீங்களா? என்ன? உங்ககிட்ட தான் கேட்குறேன் வருண். ஏய் நவமித்ரா, அமைதியா ரெடி. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுரு. அனினா. ஆ சொல்லுங்க வருண். எனி ப்ராப்ளம்? சொல்கிறேன். நவமித்ரா, ஆர் யூ ஓகே நவ்? எஸ் வருண், நான் எப்பவும் ஓகே தான். ஓ ஓகே. இவ இந்த அளவுக்கு சீன் போடுறானா அவங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை சீண்டாத வரைக்கும் அவ தப்பிச்சா, என்னை மட்டும் அவன் சீண்டுனானா அவ்வளோதான். சும்மா விடமாட்டான் இந்த நேத்ரன். அப்புறம் வருண், உங்கள் ஃப்ரெண்ட் எதுவும் பேச மாட்டாரா? ஐயோ, இவங்கிட்ட போய் இந்த பொண்ணு என்ன கோத்து விடுதே. வருண், ஆ உங்கள் ஃப்ரெண்டு 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 பேச மாட்டாரா? என்ன இவனும் அமைதியா நின்னுக்கிட்டே இருக்கான். மச்சான் சொல்லு, கேக்குது. நவமித்ரா உன்னதாண்டா கேக்குறாங்க. வா டேய். ஏய் வேண்டாம் விடுடி நவமித்ரா, போதும். சண்டைய நீயா விலை கொடுத்து வாங்காத. யூ ஷட் அப் கேர்ள். மினுக்குவா. ஏய் போடி. இட்ஸ் மை டர்ன். ஏய் உன் 5 பைசா இங்கிலீஷ் எடுத்துட்டு போய் என் குப்பையில் போடு. குத்தி கொலை பண்ணிடுவேன், கவனிரு. ஏ போடி பைத்தியக்காரி. நான் இப்போ பிஸி. ஹலோ வருண், ஆ உங்க ஃப்ரெண்டு பேச மாட்டாரான்னு கேட்டேன். இன்னும் அதுக்கு ஆன்சர் வரல. அது சரி, அப்போ நானே பேசிக்கிறேன். என்ன? டேய் டேய் கருவண்டு. ஐயோ மச்சான். ஏய், யார பார்த்துடி கருவண்டுன்னு சொன்ன? உன்னை தாண்டா கருவண்டுன்னு சொன்னேன், கருவண்டு பயலே. ஏய் முட்டை கண்ணி திருட்டு மொழிக்காரி, யார பார்த்துடி கருவண்டுன்னு சொல்ற? இவ 2 திருட்டு மொழியை வச்சுக்கிட்டு என்ன கருவண்டுன்னு சொல்றான், திமிரு பிடிச்சவ. டேய், யார பார்த்துடா நீ முட்டை கண்ணி திருட்டு மொழிக்காரின்லாம் சொல்லுவ? இப்போ வர்ற கோவத்துக்கு நான் என்ன பண்ணேன்? ஐயோ என் சக்கரக்குட்டி. ஏன்டி என்ன அடிச்ச? பின்ன அவன் ஏன் என்ன முட்டை கண்ணி திருட்டு மொழின்னு சொல்றான்? அத நீ அவர்கிட்டயே கேட்க வேண்டியதானே. என்ன ஏண்டி அடிக்கிற? வருண். சக்கரக்குட்டி வா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகலாம். ஏய்
இப்ப 2 பேர் இந்த இடத்த விட்டு நகுந்தீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். வருண், ஏய் யாரை பார்த்துட்ட ஏன்னு கூப்பிடுற? என்னடி உனக்கு வாய் கொழுப்பு ஓவரா கூட்டிட்டு இருக்கு, கையும் ஓங்குது ரொம்ப அடிக்கிறதுக்கு. ஆமாண்டா, இனிமே எல்லாம் அப்படிதான். டேய், உங்க அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? எவ்வளோ சாஃப்டான கேரக்டர் தெரியுமா? ஆனா அவங்களுக்கு பிறந்த பையனாடா நீ. என்னது அம்மாவா? குரங்கு கையில பூ மாலை மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா. என்னடி சொன்ன இப்ப சொல்லு. ஓ, கிட்ட வந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியோ? பயந்த காலம்லாம் மலை ஏறி போயிடுச்சு, சரியா? அப்படியாடி? அப்படியா? வா, தைரியமா இருந்தா வா. வரேன்டி வரேன், இரு உனக்கு. மச்சான் வேண்டாம்டா. நவமித்ரா, விடுடி. ஏய் டேய் போடா, உன்னை நான் கொலை பண்ணாம விடவே மாட்டேன்டா. ஒரு நாள்னா ஒரு நாள் பாரு, என் கையால தான் உனக்கு சாவு வரும். அதையும் பாத்துடலாண்டி, யார் கையால யாருக்கு சாவு வருதுன்னு. நிறுத்துங்க. வருண், நீங்க நேத்ரனை கூட்டிட்டு போங்க. சரிடி. ஏய், நீ வா என் கூட. நான் வரமாட்டேன். ஏய், கைய விடுடி. வான்னு சொன்னேன். டேய் கிறுக்கா, என்ன விடுடா. டேய், உனக்கு என் கையால தான்டா சாவு. வாடி வா, அதையும் பாத்துடலாம் வா. மச்சான் ப்ளீஸ்டா வாடா போலாம். கைய விடுடி அனினா. எருமை அடிக்காதடி. வா ஒழுங்கா.